ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள் சீரிஸை இது வரைக்கும் நம்ம ஒரு 5 பார்ட்டு கிட்ட வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 6வது பார்ட்டில் அடக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு 10 குறளையும் ஒரு 5 வினாக்களையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடக்கமுடைமை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் எவற்றை அடக்கி காக்க வேண்டும், அவ்வாறு காத்தால் அவனுடைய வாழ்வு எவ்வாறு ஒளிப்படும் அப்படின்றத பற்றி தான் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எங்கெங்கே தேவை, என்னென்ன விஷயங்களை தேவை, ஒரு மனிதனுக்கு அடக்கம் எந்தளவுக்கு உயர்வை தருன்றது தான் இதில் வந்து வள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த அடக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் முதல் குறள் பார்க்கலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். ஓகேவா? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும், அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்தி விடும். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அடக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா தேவர் உலகத்துக்கு போவோமா, அதாவது சொர்க்கத்துக்கு போவோமா. அடக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா என்னது, பொல்லாத இருள் போன்று இருக்கக்கூடிய, அதாவது அமரருள் அப்படின்னும் போது பார்த்தோன்னா ஆறிருள் உழித்து விடும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இங்கே என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நரகம். ஆறிருளது இது வந்து நரகம். இதுவே அமரர் உலகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேவர் உலகம் சொல்லுவாங்க. ஆறிருள் அப்படின்னா என்னது, ரொம்ப கொடிய இருள். இது இருக்கு பாருங்க, அமரருள்னா தேவர் உலகம், ஆறிருள்னா நரகம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது 2வது குறள். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதெனும் ஊங்கில்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதனினும் ஊங்கில்லை உயிர்க்கு. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர், அதாவது அடக்கத்தை செல்வமாக எண்ணி காக்க, அதை காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை. அதாவது அடக்கம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம எப்படி காசு பணத்தை எப்படி பாதுகாப்போம், அந்த மாதிரி அடக்கத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செல்வம் போல, செல்வம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்செல்வம், அதை வந்து என்ன பண்ணோம், அடக்கம் வந்து நம்ம வந்து பொருட்செல்வத்தை எப்படி காப்பாற்றுறோமோ அந்தளவுக்கு காப்பாற்றணுமா. ஏன் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பொருட்செல்வம் நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறார். இதில் பொருளா அப்படின்னா உயர்ந்த பொருளாக கருதி, ஒரு உயர்ந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருளாக நம்ம கருதும் பற்றி அந்த மாதிரி கருத சொல்கிறாங்க. காக்க அப்படின்னா கடைப்பிடித்து ஒழுகுக, கடைப்பிடித்தல், காத்தல் அல்லது காக்கானது காத்து கொள்ளுதல்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அடுத்தது 3வது குறள் பாருங்க. செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஊற்றி நடங்க பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஊற்றி நடங்க பெறின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடக்கத்துடன் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமை கொடுக்கும். ஓகேவா? அதாவது அறிவுடைமைனா என்ன அப்படின்னா அடக்கத்தோடு வாழத்தானா அப்படின்ற அறிவோட, இது அடக்கத்தோடு வாழ்வுதான் சிறந்த வாழ்வுன்ற அறிவோடு ஒருத்தன் வாழ்கிறான் பார்த்தீங்களா, அவன் நல்லவர்களால் அறியப்படுவானான். அவன் நல்லவர்கள், அதாவது நல்லவன் கண்ணுக்கு எல்லாருமே யார் தெரியவாங்களாம், அவன் தெரியவானா. யார்? அடக்கத்தோடு வாழ்த்தாண்டா அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கத்தோடு வாழறான் பார்த்தீங்களா, அவனை என்னது நல்லவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா போற்றுவாங்களாம், பெருமை சேர்ப்பாங்கன்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அடக்கம் என்பது நல்லவர்கள் அறியப்படுவது. அப்போ அடக்கத்தோடு வாழ்ந்தால் நாம் என்ன பண்ணலாம், பெருமை அடையலான்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் செறிவுன்னு அடக்கம், ஆற்றின்னா நேரிய வழியில், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது நெறி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வழி. ஓகே, ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா நெறிப்படுத்துதல், வழிப்படுத்துதல், அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சீர்மை அப்படின்னா சிறப்பு, விழுப்பம் அல்லது சிறப்பு. சீர்மையானது சிறப்பானது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 4வது குறள். நிலையின் அறியா அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. நிலையின் அறியா அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. ஓகேவா? இதெல்லாம் சொல்லணும். தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றி பிறர் மனத்தோற்றம் மலையை காட்டிலும் மிக உயர்வானது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது, எந்த விதமான கெடுதலுக்கும் போகாமல் நேர்மையான வழியில் பயணிக்கிறான் பார்த்தீங்களா. ஓகேவா? அதுவும் இல்லாமல் அதோட அடக்கத்தோட,
நேர்மை வழி தவறாது அடக்கத்தோட வாழ்வனை பற்றி பிறர் மனத்தோற்றம் எப்படி இருக்குமா? மலை போல இருக்குமா. ஓகேவா? ஒருத்தன் நேர்மையாகவும் அடக்கத்தோட வாழ்றான் அப்படின்னா அவனை பற்றி மற்றவங்க எப்படி நினைப்பாங்களாம்? மலை போல நினைப்பாங்களாம். அவனை மலை உயரத்தளவுக்கு அவனுடைய பெருமையாக நினைப்பாங்களாம். ஸோ அப்போ அந்தளவுக்கு வந்து பெருமை உடையவனாக அவன் இருப்பான்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இதில் திரியாதுன்னா நிலை பிழறாது. திரியாதுன்னா திரிதெல்லாம் நம்ம ஊர் சுத்தனை பற்றி தான் சொல்லுவாங்க. தெரியாதுன்னா நிலை பிழறாது, அதாவது அந்த நேர் வழியை விட்டு பிழறாதுன்னு சொல்கிறாங்க. தோற்றம் அப்படின்னா உயர்வு, மான அப்படின்னா மிகவும். ஓகே, அண்ணா மான கடுப்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் பற்றியா? மானனா என்னது? மிகவும், அதிகமான அர்த்தம். அடுத்து 5வது குறள் பாருங்க. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து. இது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும். ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். ஓகேவா? அந்த பணிவுன்ற ஒரு பண்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே, பணம் படைத்தவன் பலம் படைத்தவன் யாராக இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே என்ன பண்ணுமா? ஒரு அந்த பண்பு வந்து பார்த்தீங்கன்னா நலம் பயக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே அவன் பணக்காரனாக இருக்கான், பணக்காரனாக இருந்தும் பணிவாக இருக்கான் அப்படின்னா அது அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வங்களில் இதுவும் ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறார். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்த பிறகு தான் என்ன ஆகும்? அந்த எல்லாமே வரும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் ஏழையாக இருக்கும்போது பணிவோடு இருக்கான், அன்போடு இருக்கான், பாசத்தோடு இருக்கான், அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவன் பணக்காரனாக இருக்கும்போதும் அதே பணியோடு ஏழ்மையாக இருந்து ஒருத்தன் பணக்காரன் ஆகும்போது ஏழ்மையாக இருக்கும்போது என்னென்ன நிலையில் இருந்தானோ அதே நிலையில் அவன் தொடர்ந்தால் அந்த பணிவு அப்படின்ற ஒரு பண்பு அவன் பெற்ற செல்வங்களோடு ஒரு சிறந்த செல்வமாக இதுவும் இருக்குன்றது தான் வள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஓகேவா? அப்போ பணிவு என்பதுன்னா அது எல்லாருக்கும் இருக்கணும். குறிப்பாக வந்து செல்வந்தர்கிட்ட இருந்தால் அது மிகப்பெரிய செல்வமாக அது கருதப்படுன்றத வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா? இதில் பணிதல் அப்படின்னா அடங்குதல். செல்வம் தகைத்துனா செல்வம் என தகும் சிறப்புடையது. செல்வம் தகைத்துனா இது செல்வத்தை போன்று சிறப்பை தரக்கூடியன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். 6வது குறள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆட்டின் எழுமையும் ஏமா புடைத்து. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆட்டின் எழுமையும் ஏமா புடைத்து. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமை தன் 4 கால் ஒரு தலை ஆகிய 5 உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்து கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவிதோறும், அதாவது பிறவிதோறும் அப்படின்னா 7 பிறப்பிலும் அரணாக இருந்து உதவும். ஓகேவா? இப்போது ஆமை வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து வரும்போது தன்னுடைய அந்த 4 கால்கள் ஒரு தலை என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள தள்ளிக்கும், தற்காத்து கொள்ளும். அதே மாதிரி ஓகேவா, தன்னுடைய பிறப்பில் ஒருத்தனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தீமை வரும்போது அதுலேருந்து தன்னை காத்துக்கொள்ள என்ன பண்ணும்? அந்த தீமை காலங்களை வந்து மெய், வாய், கண், மூக்கு, செவி அவை செய்யக்கூடிய உறுப்புகள், அவை பண்ணக்கூடிய வேலைகளை வந்து பார்த்தா நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதை அடக்கி ஐம்புரிங்களை நம்ம அடக்கி காத்தோம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய பாதி தீமைகள் வந்து குறைஞ்சிரும். நமக்கு தீமை வந்தாலும் அது மறைஞ்சிருன்றது தான் சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஐம்புரிகளை அடக்கி காக்க வேண்டுன்றதை அதில் குறிப்பிட்றாங்க. அது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பிறப்பில் மட்டும் இல்லையா, 7 பிறப்பு, இந்த 7 பிறப்புன்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஏழுமையும் அதாவது ஒருமை அமைப்போல் ஐந்தடுக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்படுத்து. எழுமையும்ன்றதை தாண்டி எழுகின்ற பிழப்பு எல்லாத்துலேயும் வரலாம். இதுக்கப்புறம் எத்தனை பிறவி நீ எழுந்தாலும் எல்லா பிறவிலும் உனக்கு அரணா எது காப்பாற்றுமா? அந்த அடக்கம். ஓகேவா? 5 ஐம்பொறிகள். ஒருமைனா ஒரு பிறப்பு, ஏமாப்புனா பாதுகாப்பு. அடுத்ததுப்பா, யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குறள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களாகிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையான ஒரு குறள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது சொல்லலாம். யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. எதை காக்க முடியாதவராயினும் நான் ஒன்றையாவது, நானா இங்கே நாக்கு, நான் ஒன்றையாவது காத்து கொள்ள வேண்டும். முடியாது போனால் சொல் குற்றத்திற்கு சிக்கி துன்பப்படுவர். அதாவது ஒரு மனிதன் வந்து எதை ஒன்றா காக்காமல் இருக்கலாமா, ஆனால் என்ன பண்ணுமா? நாக்கை வந்து அடக்கி காக்கணுமா.
ஏன்னா நாக்கெல்லாம் பேசக்கூடிய அந்த சொற்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆபத்தும் வரும். ஓகே, ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தியா, இவன் எல்லாமே ஓகேப்பா, இவன் வாய் தான்ப்பா இவனுக்கு கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த காரணம் வாய்னா வாய் கெடுக்காது. வாய் அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தை தான் கெடுக்கும். அப்போ அந்த வார்த்தையை உருவாக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தா நாக்கு தான். நம்ம எழுத்துக்கள் பிறக்க முடியாதுன்னு பார்த்துருப்போம். நாக்கு தானே பார்த்தோம். அதுதான் சொல்றாங்க. அப்ப நாவை நம்ம அடக்கி காக்கணும். எங்க பேசணுமோ அங்க பேசணும். எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாம இருக்கணும். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது நாக்கு தான். அந்த நாக்க அடக்குனா போதும், நமக்கு நன்மை கிடைக்கும்ன்றது தான் இதில சொல்றாங்க. ஓகேவா? யானா எல்லாவற்றையும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. யானா எல்லாவற்றையும். சோகாப்பர் அப்படின்னா துன்புறுவர். சோகாப்பர்னா துன்புறுவர். சொல் இழுக்கு அப்படின்னா சொல் குற்றம். சொல் இழுக்குனது சொல் குற்றம். அடுத்தது 8வது பாருங்க. ஒன்றானும் தீச்சொற் பொருட்பயனுண்டாயின் நன்றாகதாகிவிடும். ஒன்றானும் தீச்சொற் பொருட்பயனுண்டாயின் நன்றாகதாகிவிடும். தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கும் வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாய் போய்விடும். என்ன சொல்லலாம் அப்படின்னா, தீய சொற்களின் பொருளால் பிறருக்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும், அதாவது தீய சொற்களை வந்து ஒருத்தன் பேசுகிறான், அதனால் வரக்கூடிய அவனுக்கு துன்பம் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அவனுக்கு மற்ற அறங்கள் அவன் வந்து இப்போது தீய சொல் பேசுகிறான், ஒரு வார்த்தை பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு வரக்கூடிய துன்பம் சின்னதாக இருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுமா, அவனுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்களும் என்ன ஆகிடுமா, இந்த தீமையால், இந்த தீய சொல் பேசக்கூடிய அந்த தீமையால் அந்த வர வேண்டிய அறங்களும் வராமல் போயிடுமா. ஓகே, அதான் இதில் வந்து சொல்ல வராங்க. அப்போது நம்ம கடுஞ்சொல் பேசுறது ரொம்ப தவறான விஷயம். அப்படி கடுஞ்சொல் பேசுகிறோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய விளைவு மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய நன்மையும் வராமல் போயிடுன்றத சொல்கிறாங்க. அது தீமையாக மாறிடுமா. நன்மை வராமல் போய்ட்டா பரவாயில்ல, இன்னும் வர எவ்வளோ எவ்வளோ கொடுமையாக சொல்ல பாருங்க. வர வேண்டிய நன்மை நமக்கு வரலான்னு பரவாயில்ல, ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறாங்களாம், அது தீமையாக, நன்மையாக வராமல், அந்த நன்மையும் வராமல் பிரச்சனை இல்லை, அது தீமையாக கன்வெர்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஒன்றானும்னா ஒன்றாக இருப்பினும், பொருட்பயன்னா பொருளால் விளைவது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. ஓகேவா. நெருப்பு, இப்போ நெருப்பால் வந்து நம்ம வந்து சுட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. ஆனால் வெறுப்பால் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா, வெறுப்பின் மிகுதியால் நம்ம திட்டக்கூடிய வார்த்தை, அது ஒன்று திட்டோம் அப்படின்னா அது ஆறா தழும்பா. என்றைக்கா இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா, அன்றைக்கி நீ அப்படி திட்டினல்ல, இன்றைக்கி அப்படி பண்ணல, இன்றைக்கி அப்படி பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சொல்லிக்காட்டு ஏன் அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மாறாதுன்றதை சொல்கிறாங்க. நாவினால்னா கடுஞ்சொற்களால், வடுனா தழும்பு. அடுத்தது 10வது பாருங்கள். கதங்காத்து கட்டணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கதங்காத்து கட்டணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காக்கும். ஓகேவா, என்ன சொன்னா, கல்வி கற்று, ஓகே, கல்வி கற்றுக்கிட்டு மனசில் வந்து பார்த்தோன்னா கோபம் பிறக்காமல் காத்துக்கிட்டு, கோபம் இல்லாமல் அடக்கமாக ஒருத்தன் கல்வி கோபம் இல்லாமல் அடக்கத்தோட வாழக்கூடிய ஆற்றல் படைத்தவன், ஓகேவா, அவனிடத்துல என்னம்மா அறமானது எதிர்பார்த்து அவனுக்கு எப்போ நம்ம ஹெல்ப் பண்ணலாம், பாரு அவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான், கல்வி கற்றுருக்கான், ஓகே, மனசில் கோபம் இல்லாமல் இருக்கான், அடக்கத்தோடு வாழறான், அப்போது அறம் வந்து அவனை எதிர்பார்த்துருக்குமா, அவனுக்கு எப்போ வந்து தக்க சமயம் நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நம்ம நல்ல வழியில் பயணிச்சோம் அப்படின்னா நல்லதும் நமக்கு நல்லது பண்ணால் காத்திருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகேவா. கதம் அப்படின்னா சினம், அதாவது கதம் பாபா சொல்லுது அது மாதிரி. காத்து அப்படின்னா அடக்கி, செவ்வினா தகுந்த காலம், அறம் அப்படின்னா என்ன, அறக்கடவுள். அறக்கடவுள்னா அந்த ஒரு கடவுளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீட் பண்ணுறாங்க. ஆற்றின் என்ன, அடையும் வழியில். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுக்குண்டான வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. 5 கொஷின்ஸு. செல்வந்தர்களாக இருப்பவர்களுக்கு மேலும் ஒரு செல்வமாக விளங்குவது எது? பணிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இக்குறளில் 5 என்பதனை எதை குறிக்கிறது? 5 என்பது ஐம்புலன்களா ஐம்பொறிகளான்னு கேட்டிங்கன்னா ஐம்பொறிகள் தான். அடுத்தது, கதங்காத்து கட்டணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் டேஷ் இல்லைன்னா வரும் நுழைந்து. ஆப்ஷன் டி. மலையினும் மான பெரிது என்ற வரி ஒரு குறளின் 2வது அடியனில் முதல் அடி என்ன? ஃபர்ஸ்ட் 2வது அடி கொடுத்துருங்க, முதல் அடி என்னன்னு பாருங்க.
நிலையிற் அறியா அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது சீப்பா. அடுத்தது 5வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. ஏமாப்பு. ஏமாப்புனா வரும், ஏமாப்புனா ஆக்சுவலாக வந்து பாதுகாப்பு வரணும். காக்கன்னா காத்து கொள்ளாதல காத்து கொள்ளுதல் வரணும். சோகாப்பர் அப்படின்னா சோர்வாய் இருப்பவர். ஓகேவா, அது வராது. ஆறிருள் அப்படின்னா நகரம் நரகம் தான் வரணும். ஓகேவா, ஆக்சுவலாக இதில் வந்து எல்லாமே தப்பு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு 10 குறளை வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது இல்லாமல் ஒரு 5 கேள்வியும் பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு அதிகாரத்தோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்பந்தோன் அகாடமி. தேங்க்யூ.